தீபாவளி நாளிலும் பணியில் ஈடுபட்டுள்ள முன்கள பணியாளர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். எங்களுடைய சின்ன சின்ன குழந்தைகளை எல்லாம் நாங்கள் விட்டுட்டு ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் மனசு கஷ்டத்தோட தான் நாங்கள் டியூட்டிக்கு வருவோம். ஏன்னா பசங்க எல்லாம் வீட்டில் வந்து தனியாகவே இருப்பாங்க. தீபாவளி எங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க, அம்மா மட்டும் டியூட்டிக்கு போகிறாங்களே அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. இருந்தாலும் என் கூட ஒர்க் பண்ணுற என்னுடைய கூட ஃப்ரெண்ட்ஸ் சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் முழு நேரமும் நாங்கள் வந்து இங்கே காலையிலேருந்து ஈவினிங் வரை டியூட்டி பார்ப்போம். இது வரைக்கும் ஒரு 7 பேஷண்ட் கிட்ட அட்மிஷனில் இருக்காங்க. அதனால் பேஷண்ட்ஸ் இப்போ குழந்தைங்களை பார்க்கும்போது எங்கள் குழந்தைங்கள மாதிரி நினச்சி நாங்களும் பார்த்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் ஒரு இஷ்டத்தோடய நாங்கள் வந்து இந்த பணியை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். நீங்கள் அனைவரும் பாதுகாப்பான முறையில் தீபாவளியை கொண்டாடுங்க. நான் வந்து எனக்கு 2 சின்ன குழந்தைங்க தான் வச்சுருக்கேன். வருஷம் வந்து நான் வந்து தீபாவளிக்கு இங்கே டியூட்டி பார்த்துட்ருக்கேன். பார்க்கும்போது நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தாலும் நான் வந்து அதெல்லாம் வந்து ஒரி பண்ணுறதில்ல. ஏன்னா எங்கள் சீனியர் சிஸ்டர் என்ன சொல்கிறாங்களோ அது ப்ராப்ளம் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு டியூட்டி பார்த்துட்ருக்கோம். தீபாவளி நம்ம வீட்டில் 2 குழந்தைங்க தான், ஆனால் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து எத்தனையோ குழந்தைகள் இருக்கும். அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம டியூட்டி பார்த்தோம் அப்படி ஒரு மன திருப்தியோடு நம்ம வீட்டுக்கு போகிறோம். தீபாவளி பண்டிகைக்கு எங்களுக்கு அதான் மாற்றி அதாவது இப்போ இன்னைக்கு இந்த வருஷத்துக்கு லீவ் கொடுக்கறவங்களுக்கு அடுத்த வருஷம் லீவ் கொடுக்க மாட்டோம். இப்படி மாற்றி ஒவ்வொருத்தரையும் அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அடிஷனல் டியூட்டி. இப்போ ஒருத்தர் தோசை பார்க்குறாங்கன்னா தோசையும் பார்த்து காஃபி ஸ்டாலும் பார்க்கணும். அப்படி எல்லாருக்கும் ஒரு டியூட்டிக்கு 2 டியூட்டி கொடுத்து நாங்கள் அப்படி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வருஷம் நடந்துட்டு இருக்கு. பொங்கலும் தீபாவளி எங்களுக்கு லீவே கிடையாது. எங்கள் ஹோட்டல் எப்போதும் உண்டு. இது ஒன்றும் இல்லை, சந்தோஷமாக தான் இருக்குது. வர்ற மக்களை ஒரு பசியோடு வர்றவங்கள திருப்தி பண்ணி அனுப்புகிறவங்கனால எங்களுக்கு அது ஒரு ரொம்ப நிறைவாக இருக்குது. இன்று தீபாவளியில் காலையில் எழுந்து சாமி கும்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு மக்களுக்கு சாதம் இல்லாமல் உணவு இல்லாமல் வருகிற மக்களுக்கு சேவை செய்யணும் என்ற நோக்கத்தோடு எங்களுடைய முதலாளி இன்று கடையை திறந்து வைத்திருக்கிறார். நாங்களும் வேலை பார்ப்பதில் அந்த சாப்பாடு இல்லாமல் வருகின்ற அந்த மக்களுக்கு உணவளிப்பதிலே சந்தோஷமாக வேலைக்கு இன்றைக்கி வந்திருக்கிறோம். தீபாவளிக்கு வீட்டில் இருந்தோம்னா 4 பேரோட சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி கடையில் இருக்கனால 40 பேரோட சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் என்ன பண்ண போகிறோம், சாமி கும்பிட்டு வீட்டில் எல்லா வேலையும் தான் பார்த்துட்டு போகிறோம். ஆனால் இங்கே வந்தோன்னா எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கறனால அது எங்களுக்கு ஒரு மன நிம்மதியாக இருக்கும்.